ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் பேர் வந்து பார்த்திங்கன்னா யாத்ரா 2. யாத்ரா 2ல் டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா மஹி ராகவ், ரைட்டிங் மஹி ராகவ் தான் பண்ணியிருக்காரு. இதில் நடித்தவங்க பார்த்திங்கன்னா மம்முட்டி கேமியோ ரோலில் நடிச்சிருக்காங்க. ஜீவா, ராஜ்குமார் அனேஜா, இன்சென் அஷ்ரஃப், சூசன் பெர்னட், மகேஷ் மஞ்சுரேக்கர், சுபாஷ் லேகா சுதாகர், ஜீவா ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டியாக நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஜெகன்மோகன் ரெட்டியோட கதை தான். ஸோ ராஜசேகர் ரெட்டியோட பையன் தெரியும். அவருக்கு என்ன ப்ராப்ளங்கள் நடந்தது, அவர் வந்து எப்படி காலமானார் அப்படின்றது கொண்டு எல்லா படத்தோட சொல்லியிருக்காங்க. ஸோ இது படத்தோட கதைன்றது எல்லோரும் பயோபிக்ன்றதால பயோகிராஃபி காமெடி ட்ராமா மூமெண்ட்டில் போனாலும் படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீவா வந்து 99% அந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட ஒத்து போகிறாரு. அந்த மேனரிசம், கை தூக்கி கும்பிட்றதுலாம் இருக்கட்டும், வணக்கம் சொல்கிறது, மக்களை சந்திக்கிறது, அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ஸோ அந்த தேவுடு நமகம் அந்த இது வந்து அவங்களோட அந்த டைலாக்கு இதுவாக வருது, ப்ரொனன்சியேஷன், அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. மம்முட்டி வந்து ரொம்ப அழகாக வந்து அவரோட கேரக்டரை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ இந்த படத்தில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது சமீபத்தில் வந்து காந்தி படம் வந்து 1982 வந்தது, ஒரு வாட்டி பார்த்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா காந்திலேருந்து பென் கிங்ஸ்லி நடிச்சதுலேருந்து நேரு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்டன்றத அப்படியே இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஒப்பனைகள்லாம் நல்லா இருந்தது. இவ்வளோ பெரிய பயோபிக் படத்தை வந்து டைரக்டர் எடுத்துருக்கும் போது அதில் வந்து கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்து யாரையுமே ஞாபகப்படுத்தல. சந்திரசேகர் ராவ் இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதெல்லாம் அவரெல்லாம் காமெடி மாதிரி இருந்தது. ஸோ அந்த கேரக்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பனைகள், அதோட ஆட்கள் தேர்வு, கேஸ்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த தேர்வில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்தது. வெறும் அந்த ஜெகன்மோகன் ரெட்டியோட கேரக்டர் மட்டும்தான் செலக்டிவ் பர்ஃபெக்டாக இருந்தது. மற்றபடி எதுக்குமே முக்கியத்துவம் தராத மாதிரியான ஒரு எண்ணத்தை தோணுச்சு. இதில் வந்து நம்ம ஜீவா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். அவர் சிரிக்கிற சிரிப்புலேருந்து திரும்பல், அந்த ஹேர் ஸ்டைல் கொண்டு அந்த ட்ரெஸ்ஸிங், அந்த ஒயிட் ஷர்ட் போடுறதுலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கனக்கச்சிதமாக ஜெகன்மோகன் ரெட்டியை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து அவங்க போர்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. இது வாட்சபிள் மூவி, ஒரு ஸ்லோவான மூவி, பட் வாட்சபிள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.